So hi. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட் தான் நான் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்த ஒரு மெடிசன்ஸை போய் டெலிவரி பண்ணுற ஒரு வெப்சைட். அவங்க ஃபார்மசி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியணுமா வர கிளைண்ட்ஸுக்கு. அப்போ வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரும் பிஸ்னஸ் வெப்சைட் கலந்து இருக்குது. இங்கே ப்ராடக்ட்ஸும் பை பண்ணிக்க முடியும், அதே சமயத்தில் அவங்க கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், அவங்க கடை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், நெக்ஸ்ட்டு அவங்க பிளாக்ஸுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் செட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம இது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு நான் கிட்டத்தட்ட 25,000 மேலே நான் சார்ஜ் பண்ணலாம். ஸோ நான் ஆவரேஜாக இந்த கிளைண்ட்டுக்கு நான் 30,000 rupees சார்ஜ் பண்ணேன். ஸோ இது ஏன் நான் வந்து இந்த மாதிரி 30,000 சார்ஜ் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் இது இ-காமர்ஸ் ஸ்டோர் கலந்துருக்கு, ப்ளஸ் அது கூட பிஸ்னஸ் வெப்சைட்டும் கலந்துருக்கு. ஸோ டிசைன் வைஸ் நான் ரொம்ப சிம்பிளாக ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லோக்கல் ஹவுஸில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இந்த கிளைண்ட்டுக்கு இது தான் கொடுப்பேன். ஓகேங்களா, லோக்கல் ஹவுஸில் இருக்கனால லிங்க்னு நீங்கள் கேட்டாலும் இது லோக்கல் ஹவுஸில் இருக்குது. அதனால நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி என் வெப்சைட்டை காமிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோஸை பாருங்கள் எப்படி இருக்குது வெப்சைட் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, ஸ்டார்ட். ஸோ இதுதான் ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜில் நான் வந்து பெஸ்ட்டாக ஒரு அவங்க ஃபார்மசி அப்படின்னு போட்டு அவங்க மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஷாப்பில் நெக்ஸ்ட்டு சர்வீசஸ், அவங்க பேஜஸ், இவ்வளோ பேஜஸ் ஆட் பண்ணலாம். பட் நான் ஒரு பேசிக்ஸாக ஒரு 4 பேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டிசைன் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணால் ஒரு வீடியோ ப்ளே ஆகும். ஸோ அவங்களோட க்ரீன் லேப், ஜென்ரல் மெடிசன், அப்புறம் ஃபார்மசி சப்போர்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இங்கே ப்ராடக்ட்ஸ் நம்ம பை பண்ணிக்க முடியும். 50% ஆஃபர் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு கலர் தீம். இது வந்து ஒரு ஒயிட் தீமில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஃபார்மசி அந்த மெடிசன்ஸ் மட்டும் வாங்காமல் அது கூட சேர்த்து ஒரு சில ப்ராடக்ட்ஸுமே அவங்க சர்ச் பண்ணி வாங்கிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம் டாக்டர்ஸோட. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வருவோம். அவங்க ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க கொடுத்த ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, கம்பெனி எப்படி இருக்குது, இது எல்லாமே விஷயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை சீரம் இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம், சேல் போயிட்டுருக்கு, ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன், ரிவ்யூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்தோன்னா இது ஆட் டு கார்ட்டில் மூவ் ஆகும். ஓகே, ஸோ வியூ கார்ட்லேருந்து நம்ம இங்கே ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்றத நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம இங்கே பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னும் நான் ஒரு விஷயம் சொன்னேன், பிளாக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிளாக் செக்ஷனும் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ ஒரு என்டையர் பிளாகுமே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு 4-5 பிளாக்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே மாதிரி நிறைய பிளாக்ஸ் ஆட் பண்ணலாம். ஏன் நம்ம பிளாக்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதா வெப்சைட்டு பிளாக்ஸ் இருக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் SEO ஆப்டிமைஸ்டாக மாறிடும். சரிங்களா? ஈவன் தான் நம்ம கிரியேட் பண்ணி தர, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி தர எல்லா வெப்சைட்ஸுமே ஒரு SEO ஆப்டிமைஸ் வெப்சைட்டாக இருக்குது. இந்த வெப்சைட்டுமே SEO ஆப்டிமைஸாக இருக்குது. பட் இருந்துமே ஒரு பிளாக் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். ஓகேவா? எஸ், கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக்கான ஐடியா கொடுப்போம். நெக்ஸ்ட் ஷாப் பேஜுக்குள்ள என்ட்ரு ஆகி பார்ப்போம். ஒரு ஃபுல் என்டையர் பேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ற ஷாப் பை கேட்டகரிஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சார்ட்டிங் பண்ணிக்கலாம், இங்கே எது ப்ராப்பர்ட்டியோ. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கேஜெட்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அடுத்த பேஜ் உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணணும்னா சர்வீசஸ் பேஜ், என்னென்ன சர்வீஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹெல்த் கேர் அண்ட் செக்கிங். இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்னாலும் ஒரு பெரிய மெடிசன் கம்பெனி வந்து நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாமே அப்பாயின்மெண்ட் இண்டிவிஜுவலாக நமக்கு செட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? கேலண்டர்லின்ற ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோரலஸ் இந்த வெப்சைட் வந்து இவ்வளோ தான். இந்த வெப்சைட்டுக்கு நான் ஆவரேஜாக 30,000 சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஒரு வர்த்தியான விஷயம் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் லெவலாக இருக்குது. இது நான் கம்ப்ளீட்டாக ஒரு லைன் கூட கோடிங்காக இல்லாமல் டெவலப் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டை. ஸோ இது நம்ம நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நான் இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இ-காமர்ஸ் ஸ்டோர் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்டீரியர் டிசைனிங், இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டில் தான், அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இது ஆட் ஆயிருக்கும். ஸோ அடுத்த வெப்சைட் உங்களுக்கு என்ன மாதிரி வெப்சைட் நான் டெவலப் பண்ணி காமிக்கணும் டெமோவில் அப்படின்றத சொல்லுங்கள். நான் அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணி டெமோ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் இவ்வளோ ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கில் செட்டை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் ஃப்ரம் மை ஓன் அகாடமி. நான் நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமியை ரன் பண்ணிட்டு வந்துருக்கேன். அந்த அகாடமியில் நம்ம இதை கம்ப்ளீட்டாக சொல்லி தருவோம். ஸோ அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 1-to-1 ஃப்ரீ கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் பண்ணி அதில் குவாலிஃபை ஆனீங்கன்னா மட்டும்தான் இதில் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ அந்த ஃப்ரீ 1-to-1 கூகுள் மீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அந்த லிங்க் இருக்கும். அதுக்கான அப்ளை பண்ணலாம் ஃப்ரீ காலுக்கு. அதில் நீங்கள் கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தென் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங். என்ன வெப்சைட் அந்த மாதிரி அடுத்தது வேணுன்றதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.